ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தானே போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்திருக்க சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களுக்கான பர்சன் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இவங்க லவ் பண்ண பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் மீட் பண்ணியிருக்காங்க, நேரில் மீட் பண்ணது கிடையாது. ஸோ அப்படியே பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து அந்த பர்சனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து என்ன சொல்லிகிட்டே இருந்திருக்காங்கன்னா, நீ என் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, எனக்கு வந்து உன்னோட இன்டென்ஷன் புரியுது, ஸோ நான் எப்போ பேசுகிறனோ அப்போ தான் நீ பேசணும், ஸோ நான் உன்னை வந்து கரெக்டாக வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணும் வந்துட்டு அவர் வேணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும், அழுகுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு 24 மணி நேரம் அவங்க நினப்பாவே இருக்குது, நான் ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லி அழுகுவாங்க. நான் வந்து சில மெத்தட்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, இருந்தாலும் அப்பப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த பர்சன் வந்து இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் அவங்க கவுன்சிலிங் வந்தப்போ சொன்னாங்க, இப்போ நான் கொஞ்சம் ஓகேவாகிட்டேன்க்கா, நான் இது மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மெயினாக நான் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என் ஹஸ்பண்டாக இப்போ என் கூட தான் இருக்காங்க, நான் இப்போ அவங்க கூட உட்காந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு விலாவரியாக சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேசின பொண்ணா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யூனிவர்ஸை ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எது வந்தாலும் சயின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், சயின்ஸ் வந்து அதிகமாக கேட்காதீங்கடா, நீங்கள் அவர் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க, ஸோ எதுக்கு சயின்ஸ் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்காக இல்லை சிஸ்டர், இருந்தாலும் என்னோடய எனர்ஜி கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறதுக்காக நான் சயின்ஸ் கேட்பேன், எனக்கானவர் அவர் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ யூனிவர்ஸும் வந்து எனக்கு அவர் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அவர் கூட தான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு, இப்போ கூட அவர் எனக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்ருக்கிறாரு, நான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஓகே, இவங்க தெளிவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு, சரி சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போதே அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்களாம். அதுக்கப்புறம் நான் காஃபி போட்டு கொடுப்பேன், அவங்க வந்து குடிச்சிட்டு எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஊட்டி விடுவாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எனக்கு வந்து காலேஜ் போகிறேன்க்கா, அவர் தான் வந்து எனக்கு ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். இப்போ வந்து சண்டே நான் வந்து தலைக்கு அவரை வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே வந்து எனக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஹேர்க்கெல்லாம் வந்து மாஸ்கெல்லாம் போட்டு விட்டார். என்னோடய ஹேரை வந்து அப்படி கவனிச்சிக்கிறாரு. நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என் ஹேருக்கு வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், வா இவங்க நல்லா ரொம்ப ரொமான்டிக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சூப்பர் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து அப்பப்போ லோ ஆவாங்க, இருந்தாலும் அவங்களே ஓவர் கம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னை சூப்பராக பார்த்துக்கிறாங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், இன்றைக்கி அவுட்டிங் போகணும், இன்றைக்கி லீவுங்கிறதுனால 2 பேரும் வெளியிலலாம் போயிட்டு வந்தோம், 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்ருக்கோம், இப்போ கூட அவர் என் பக்கத்தில் உட்காந்து தான் நாங்கள் 2 பேரும் தான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவரும் உங்ககிட்ட பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் வந்துட்டு அந்த இமேஜினேஷன் வந்து பயங்கரமாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 months வந்து இவங்க இந்த மாதிரியே வந்து எனக்கு மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க, என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி. கடைசியில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சனே வந்து கால் பண்ணி, உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸே பண்ணிட்டாராம். எனக்கு ஸோ ஹாப்பி ஆகிடுச்சு. சூப்பர் அப்படிங்கும்போது, ஆமாங்க்கா எனக்கு வந்து தெரியும், கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அவர் எனக்காக கொடுத்துருக்காங்க, ஸோ நான் என்னோடய எஃபர்ட்டை கரெக்டாக போடணுங்கிறக்காக நான் ஃபஸ்ட்டு அழுகிறத ஸ்டாப் பண்ணேன். ஏன் நான் அழுகிறேன், அவர் என் கூட இல்லைன்னு நினச்சி தானே நான் அழுகிறேன், அதை முதல்ல மாற்றணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னதை வச்சு நான் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வுகள் தான் நான் பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் அவர் என் கூடவே இருக்கிறாருங்கிறத சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவர் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்ல எனக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் அழுகும்போது கூட அவர் என் கண்ணை தொலைச்சி விட்டுறாரு, அவர் மடியில் தான் நான் படுத்திருக்கிற மாதிரி நினச்சிட்டே அழுகுவேன். ஸோ அவர் என் கூடவே இருக்கிறாருங்கிறது யூனிவர்ஸ்க்கு போகும். ஒரு கட்டத்தில் நான் அழுகிறத ஸ்டாப் பண்ணேன், ஏன்னா நான் அழுதா அவருக்கு பிடிக்காது, அதனால் நான் அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்.
காலேஜ் நடந்த விஷயங்கள்லாம் வந்து நைட்டு நான் அவர்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு தான் நான் வந்து படுப்பேன். அவர் தான் வந்து எனக்கு தட்டி கொடுத்து தூங்க வைப்பாருங்கிற அளவுக்கு நான் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கால் பண்ணாலும் நான் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 24 மணி நேரம் அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வுகள் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அவர் கால் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாலாம் தெரியல. நார்மலாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தேன். அவருமே வந்து சொன்னார், நீ நல்லா சேஞ்ச் ஆகிருக்க. ஃபஸ்ட்லாம் வந்து நான் எப்படா கால் பண்ணுவேன்னு எக்ஸைட்மெண்ட்டோடையே நான் பேசுவேன். ஆனால் இப்போ பார்த்தா நீ நார்மலாக பேசுகிறியே எப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன நல்லதுக்கு தானே சொல்கிறீங்கிற மாதிரி நான் சமாளிச்சிட்டேன். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் அவரே எனக்கு அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா நான் தான் இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறது இல்லை, அவர் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, ஏன் மெசேஜ் பண்ணுறது இல்லை, ஏன் எனக்கு கால் பண்ணுறதுன்னு இல்லைன்னு நான் கேட்குறதே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா 24 மணி நேரம் அவர் என் கூடவே இருக்கிறாருங்கிறதுனால நான் அந்த மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் கால் பண்ணாலுமே எனக்கு அது நார்மல் ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ ஒரு 2 months வந்து அவர் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி அவரோட ஃபீலிங்ஸை என்னால் ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. என்ன சுச்சுவேஷன், வீட்டில் ஒரு சண்டை வந்தால் கூட அவர் வந்து என்னை சமாதானப்படுத்துகிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் என் மைண்டுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன். 2 monthsல என் மைண்டு ஃபுல்லாகவே நம்பிடுச்சு. அவர் காலே பண்ணலனால எனக்கு அது ஃபீலே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சடனாக அவர் கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அவர் சொல்லிட்டாராம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீ எப்படி இருந்தியோ அப்படி நான் மாறிட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல. ஏன்னா நான் சொன்னங்கிறக்காக நீ இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்க. ஸோ நீ சேஞ்ச் ஆனது தான் வந்து எனக்கு வந்து உன்னை அட்ராக்ட் பண்ண வச்சிருச்சு. நான் ரொம்ப 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 உன் கூட ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் லவ் ப்ரப்போஸே பண்ணிட்டாராம். இப்போ வந்து 2 பேருமே வீட்டில் வந்து சம்மதத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு ரொம்ப 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 சந்தோஷமாயிருச்சு. இப்படியெல்லாம் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நெகட்டிவாக தான் பேசுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுகிறக்காக மட்டும்தான் என்கிட்ட பேசுவாங்களே. ஸோ எனக்கும் புரியும். நான் வந்து சொன்னேன், நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா தான்டா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க. அவர் உங்களுக்கானவர், உங்கள் கூடவே இருக்கிறாருங்கும் போது அவர் உங்கள் கூட இல்லைன்னு நினச்சி நீங்கள் அழுக மாட்டீங்கல்ல. ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை நம்ப வைங்க. உங்கள் மைண்டை நம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். ஸோ சொல்லிக்கிட்டே இருங்க, இப்படியே நடக்கும் அப்படி நடக்கும்லாம் இல்லை. உங்களுக்கு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் உங்களை எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்குவாருங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவரே உங்களை தேடி வருவாருடா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்க வந்து டவுட்டே படலை. அதுதான் ஒன்று. ஃபஸ்ட்டு 1 monthக்கு அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எப்படி வருவாங்கங்கிறது எல்லாமே கேட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கிற நார்மல் செல்ஃப் டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் நான் அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் உங்கள் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், உங்கள் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு விசுவலைசேஷனில் தான் வரும். நீங்கள் விசுவலைசேஷன் ஒன்று பண்ணாமல் உங்களுக்கான விஷயத்தை வந்து வேணுங்கிறத யூனிவர்ஸ்க்கு வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் விசுவலைசேஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தருணத்துலையுமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அந்த பையன் வீட்லேயும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த பொண்ணு வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ அதுவும் சீக்கிரமாக வந்து அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்கிறேன்ட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து மேரேஜுக்காகலாம் மேனிஃபெஸ்ட்டே பண்ணல. அவங்க அம்மா ஓகே சொல்லணுங்கிறதையும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணல. அவங்க சொல்லிட்டாங்க, அக்கா நான் மறுபடியும் யூனிவர்ஸ் எல்லாம் குழப்ப விரும்பலை, எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து அவரை வந்து தன்னோட சொந்த பையனாக பார்க்குறாங்க, அவங்க அம்மா என்னை சொந்த பொண்ணாக பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் நாங்கள் எப்படிலாம் கொண்டாடணுங்கிறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மறுபடியும் போய்ட்டு எங்கள் அம்மா ஓகே சொல்லணுங்கிறத நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் நமக்கு வேணும். என்ன கோலாக வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கானது தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நமக்கானதா இல்லையா, இது நடக்குமா, எப்படி நடக்குங்கிற கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அஃபர்மேஷன்ஸ் வச்சு மாற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் மைண்டு நம்பும். ஸோ தொடர்ந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மைண்டு நம்பும். நீங்கள் ஒரு நாள் வந்து பாசிட்டிவாக பேசுகிறீங்க, அடுத்த நாள் வேறு விதமாக பேசுகிறீங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்குது, உங்களோட கோல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து டைம் எடுத்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து பலன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மைண்டில் நம்பாமல் எந்த விஷயமும் இங்கே நடக்காது. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்புங்க. நடுவில் கண்டிப்பாக வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும். இந்த பொண்ணும் வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே தாண்டி அவங்க தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதோட பலன் தான் வந்து இவங்களுக்கு சக்ஸஸாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நம்பி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நடத்தி வைப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்கிறதெல்லாம் உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள நம்புறதுக்கு பதிலாக சுச்சுவேஷனை நம்பிட்டு இருக்கீங்க, கரண்ட்டில் இருக்கிற மனுஷங்களை நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாமே தள்ளி போட்டுட்டு யூனிவர்ஸை நம்புங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே டிவைன் சக்ஸஸ் கிடைக்குது.
நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஸ்பெஷல். எல்லாருமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கு தகுதியானவங்க தான். ஆனால் நம்ம போடுற எஃபர்ட் ரொம்ப 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 முக்கியம். உங்களோட கோலை பற்றி நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக பேசணும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. டைம் எடுக்க தான் செய்யும். 3 மாதம் 4 மாதம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் மாறவே இல்லை அப்படின்னா அது வருஷக்கணக்கில் கூட எடுக்கும். சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் வரணும். மைண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறத நம்புற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.